எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ்டி. 3 நாள் முன்னாடி நம்ம எமர்ஜென்சில ஒரு குழந்தை வந்தாங்க. 12 மாசமே ஆன குழந்தை. என்ன பிரச்சனைனா சாணி பவுடரை சாப்பிட்டதாக சொல்லி வந்தாங்க. அதுவும் மஞ்சள் நிறத்து சாணி பவுடர். இதை எப்படி சாப்பிட்டுருக்காங்கன்னா, மதர் மேல ரேக்ல வச்சிருந்திருக்காங்க. ரேக்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. பாப்பா எப்போதும் போல ஏதோ ஒரு பொருள் நினைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட எமர்ஜென்சி ஐசியூக்கு வந்தாங்க. வந்தோடனே நம்ம ஸ்டொமக் வாஷ் பண்ணோம். அப்புறம் கல்லீரல் பாதிக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்எஸ்டெல் சிஸ்டைன் என்று சொல்லக்கூடிய பவர்ஃபுல் மெடிசன் எல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. பொதுவாகவே இந்த மஞ்சள் நிற சாணி பவுடருங்கிறது ரொம்ப விஷத்தன்மை அதிகமா உள்ளது. இதை என்ன பண்ணோம்னா, கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணி ஃபுல்லா கல்லீரலை செயலிழக்க வச்சிடும். நம்ம இதை செயலிழக்காம ஆக்குறதுக்காக நம்ம தினந்தோறும் டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருந்தது, பிளட் டெஸ்ட்டுகள். தினந்தோறும் அதுக்கு என்எஸ்டெல் சிஸ்டிங்கிறது 3 நாளா நம்ம போட்டோம். இந்த மெடிசனை போட்டு இப்போதைக்கு குழந்தை நல்லபடியா கடவுளோட அருளோட இன்னைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம். இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஞாயிற்றுக்கிழமை சாணி போட்டு பாப்பா எடுத்து சாப்பிட்டுருச்சு. நம்மளுக்கே தெரியாம பாப்பா எடுத்து சாப்பிட்டனால அதுக்கு ரொம்ப இதாகி வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இனிமேல் யாரும் அது தப்பான பொருள் மட்டும் குழந்தைங்க இருக்கிற இடத்துல கீழே வைக்க வேண்டாம், தயவு செய்து சொல்றேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமா இந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள பொருட்களை தயவு செய்து வீட்டுல வைக்காதீங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி, கிட்ட இருக்க மாதிரி எந்த பொருளையும் விஷமான பொருட்களை வீட்டுல வைக்கவே வைக்காதீங்க. இது ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது. இன்னைக்கு இந்த குழந்தை நல்லபடியா நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா சமயத்திலயும் இருக்காது. விஷம் உள்ள பொருட்களை தயவு செய்து வீட்டுல வைக்க வேண்டாம்.